வெல்கம் டு சர்மிளா ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க வரோம்னு பார்த்தோங்கன்னா, பீஃப் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். பீஃப் குழம்பு எப்படி ஒரு அருமையான டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பீஃபை வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு 3/4 கிலோ பீஃப் எடுத்து வச்சுருக்கேன். பீஃப் நல்லா சாஃப்டான பகுதியாக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த பகுதி பிடிக்குமோ அந்த பகுதி வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு 3/4 கிலோ பீஃப் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் நம்ம சேர்த்து வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கிற ப்ராசஸை பார்க்கலாம். இப்போ வேக வைக்கிறதுக்கு குக்கரில் பீஃபை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. வேகிறதுக்கு தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 6லேருந்து 8 விசில் அளவுக்கு விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேகலைன்னா ஒரு 10 விசில் கூட விட்டுக்கோங்க. ஃப்ளேமை சிம் ஃப்ளேமில் வச்சு விட்டுக்கோங்க. இப்போ கிரேவி நம்ம இப்போ பீஃப் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு அகலமான பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஆயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போ நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு 3 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ ஆனியன் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்புக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ ஒரு பச்சை மிளகா நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. ஒரு 3 தக்காளியை நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தக்காளி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு ருசியாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வீட்டில் உள்ள மிளகாய்த்தூள் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா காஷ்மீர் மிளகாய்த்தூள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூனில் சின்ன ஸ்பூனில் நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லா மசாலாவும் சேர்க்கும்போது நல்லா எப்படி இருக்குது பாருங்கள். அதோட மசாலா நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு ருசியாக இருக்கும். இப்போ மல்லித்தலை கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். புதினா மல்லி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மசாலாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள். ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ளேமை சிம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு நான் வதங்க விடுங்க. இப்போ பீஃப் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் ஒரு 8 விசில் விட்டுருந்தேன். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். அதோட தண்ணியோடையே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பீஃப் வேகின தண்ணியோடையே சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதால நம்ம இந்த அளவுக்கு குழம்பு நம்மளுக்கு போதாது. அதனால் தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்க்குறேன் நான். மிளகாய்த்தூள் இல்லை, குழம்பு தூள் சேர்க்குறேன். நம்ம வீட்டில் அரைச்ச தூள் என்னென்னு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லா மசாலா சேர்த்த தூள் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தூள் சேர்க்கும்போது நம்ம குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா திக்னஸ் கொடுக்கும்.
இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பீஃப் வந்து குக்கர்லேயே வெந்துட்டதால நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட போகிறோம். இப்போ குழம்புல உள்ள மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட் சேர்க்கறதுக்காக தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கசகசா இல்லைன்னா நீங்கள் ஒரு 5, 6 முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து நான் திறந்து பார்க்குறேன் பாருங்கள் 10 நிமிஷத்துக்கு அப்புறம். நல்லா பீஃப்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இதோட வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். உங்களுக்கு குழம்போட திக்னஸ் கொடுக்கறதுக்காக நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இப்போ நான் அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு, உரப்பு எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். சிம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆயிலெலாம் பிரிஞ்சு சூப்பராக பீஃப் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நான் திறந்து பார்க்குறேன் பாருங்கள். சூப்பராக பீஃப் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஆயிலெலாம் பிரிஞ்சு சூப்பரான பீஃப் குழம்பு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து மேலே மல்லித்தூளியை தூவி விட்டுட்டு நான் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இந்த பீஃப் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்